தமிழக மக்களுக்காக போராடி கொண்டிருக்கும் பாமகவின் பின்னால் மக்கள் முழுவதுமாக வரமறுத்து தயங்குவதாகவும் அது ஏனோ என தெரியவில்லை என்றும் மக்களுக்காக எத்தனை போராட்டங்கள் செய்தாலும் தேர்தல் நேரத்தில் நியாயமான வித்தியாசமான பாமகவை கோட்டைக்கு அனுப்பாமல் மக்கள் தவறி இருப்பதாக பாமக நிறுவனர் ராமதாஸ் ஆதங்கமாக தெரிவித்துள்ளார். பாட்டாளி மக்கள் கட்சி தொடங்கப்பட்டு 36வது ஆண்டின் தொடக்க விழாவினை முன்னிட்டு திண்டிவனம் அருகே உள்ள தைலாபுரம் இல்லத்தில் பாமக நிறுவனர் ராமதாஸ் பாமக கட்சியின் மூவர்ண கொடியை ஏற்றி மரியாதை செலுத்தினார். தொடர்ந்து பேட்டியளித்த பாமக நிறுவனர் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் மக்கள் தன்னிடம்தான் வருவதாகவும் அதற்காக போராடுவதாகவும் அல்லது அறிக்கை வெளியிட்டாலும் மக்கள் முழுவதும் தன் பின்னால் வர மறுப்பதாகவும் தயங்குவதாகவும் அது ஏனோ என தெரியவில்லை என ஆதங்கமாக தெரிவித்தார். தமிழக மக்கள் எதிர்காலத்தில் பாட்டாளி மக்கள் கட்சி பின்பாக வரும்போது ஒளிமயமான எதிர்காலத்தை தமிழகத்திற்கு உருவாக்குவோம் என கூறினார். மின்கட்டண உயர்வு தமிழக அரசு உயர்த்தி அறிவிப்பார்கள் என ஏற்கனவே அறிவித்திருந்தேன். அதேபோல் இப்பொழுது அறிவித்துள்ளார்கள். தமிழக மக்களை தேர்தல் நேரத்தில் 1000 2000 டோக்கன் என விலை கொடுத்து வாங்கிய மக்களை இப்பொழுது என்ன மக்கள் சொல்ல போகிறார்கள்? தண்டனை கொடுக்க போகிறார்களா? இல்லை தேர்தல் நேரத்தில் கொடுக்கிற பணம் பொருட்களை அடிமையாக உள்ள மக்கள் என்ன சொல்வதென்று தெரியவில்லை. மக்களுக்காக எத்தனை போராட்டங்கள் செய்தாலும் தேர்தல் நேரத்தில் நியாயமான வித்தியாசமான கட்சியை கோட்டைக்கு அனுப்பாமல் மக்கள் தவறி இருக்கிறார்கள். சமூக நீதி, சகோதரத்துவம், சமத்துவம் என்ற கொள்கையைத்தான் பாமக வைத்துள்ளது. தமிழக மக்களுக்காக 1000 அறிக்கைகள் வெளியிட்டாலும் மக்கள் தன் பின்னால் வருவதில்லை என பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார்.